கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சவுல் இஸ்ரவேல் ஜனங்க எங்களுக்கு சவுல் ராஜா வேணும்னு சொல்லி கர்த்தரை தள்ளி ராஜா வேணும்னு கேட்டதுனால ராஜா ஏற்படுத்தி கொடுத்தத நம்ம பார்த்தோம். அந்த ராஜா எப்படி நீங்கள் ராஜாவும் ஜனங்களுக்கு ராஜா தான் வேணும்னு சொன்னதுனால கர்த்தருடைய அற்புதத்தையே சாம்பல் செஞ்சு காட்டினதை பார்த்தோம். அடுத்தபடியாக நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுனா நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள்னு சொல்லி 12வது இடத்துல பார்த்தோம். 13வது காரியத்தில் இப்போ சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தரை விட்டுட்டு அவங்க மாம்சத்தில் ராஜா வேணும்னு சொல்லி கேட்டு அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணி 1 வருஷம் ஆயிருக்கு. இப்போ சவுல் 2வது வருஷம் அரசாண்ட போது 2வது வருஷம் தொடக்கத்தில் இஸ்ரவேலில் என்ன செய்றாரு, 3000 பேரை தனக்காக என்ன செஞ்சார், ராஜா தேர்ந்தெடுத்துக்கொண்டார். ராஜா தேர்ந்தெடுத்துக்கொண்டு 2000 பேர் சவுலோட வச்சிருக்கிறாரு. ராஜா தனக்காக 2000 பேர் தனக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. 1000 பேர் யோனத்தான் கூட என்ன செய்றாங்க, பென்யமின் நாட்டில் உள்ள கிபியால என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. சவுல் மிக்மாஸ்ல இருக்கிறாரு. யோனத்தான் கிபியால இருக்கிறாரு. இது இப்படி அவங்க 200 அப்பா 2000 பேர் காவலுக்கு வச்சிருக்காரு. மகன் 1000 பேர் கூட வச்சிருக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சொன்னார்ல, இப்படியே சவுல் ராஜா தேர்ந்தெடுத்தா உங்களெல்லாம் முக்கியமானவங்களெல்லாம் பலசாலிகளெல்லாம் ராஜா தான் கூட வச்சுக்கிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அதே போல இப்போ 3000 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்றாங்கன்னா, யோனத்தான் என்ன செய்றான், இப்போ ஏற்கனவே பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன்படி இப்போ யுத்தத்துக்கு அந்த பெலிஸ்தர்கள் தான் இஸ்ரேலோட யுத்தத்துக்கு வருவாங்க. அதனால இப்போ என்ன செய்றான்னா, யோனத்தான் மெதுவாக என்ன செய்றான், கேபால போய் தானே இறங்கி இருக்கிறான். அங்கே தானே இறங்கி பெலிஸ்தர்களை என்ன செஞ்சுட்டான், முறியடிச்சிட்டான். இப்போ ஏற்கனவே நம்ம போன அதிகாரத்துலையும் பார்க்கும்போது சவுல் என்ன செஞ்சாங்கன்னா, மாடு மேய்ச்சிட்டு வரும்போது பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வராங்கன்னு சொல்லிட்டு கிளையாத்துள்ள யாபேசின் குட்டிகள் வந்தாங்க. அவர்களோடு இவங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சேன்னு பார்த்தோம். இப்போ 2வது வருஷத்துல இப்போ என்ன செய்றாங்கன்னா, யோனத்தான் நேரம் என்ன செய்றான், கேபாயில அவனோட 1000 பேர் இருக்காங்களா, 1000 பேரை கூட்டிக்கிட்டு பெலிஸ்தர் போய் என்ன செய்றான், முறியடிச்சிட்டு வந்துட்டான். இவங்க முறியடிச்ச செய்தி இப்போ இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க, சகல இஸ்ரவேலரும் கேள்விப்படுறாங்க. எபிரேயர்கள் கேள்விப்பட்டான்னு இப்போ சவுல் என்ன செய்றான்னா, தேசம் எங்க என்ன செய்றான், எக்காலம் ஊதுறான். ஏன்னா சவுல் அற்பமா வேற எல்லாம் நினைச்சு கொண்டு இருந்தாங்கல்ல. அதனால இப்ப என்ன செய்றாங்க, அவங்க யுத்தத்துல போய் யோனத்தான் ஜெயிச்சுட்டு வந்தான், பேசுற முறியடிச்சுட்டு வந்துடான் அப்படிங்கிற செய்தியை சகல ஜனங்களுக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான் அப்படின்னா, சவுல் சகல இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்றான், கில்காலுக்கு வரவழைச்சு எடுத்துருக்கிறான். ஏன்னா இப்போ சவுல் தேசமங்கம் அந்த பெலிஸ்தர் முறியடிச்சுட்டு யோனத்தான் முறியடிச்சுட்டு வந்திருக்கான். இன்னும் சகல பெலிஸ்தர்களும் என்ன செய்யணும், முறியடிக்கணும். அதற்காக என்ன செய்றாங்கன்னா, அவங்க யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, இப்போ இஸ்ரவேலோடு யுத்தம் பண்றதுக்கு 30,000 ரதங்களை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. 6000 குதிரை வீரர்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. கடற்கரை மணல் தனையான ஜனங்களோட என்ன செய்றாங்க, உங்களோட சேர்ந்து இப்ப என்ன செய்றாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு பெத்தாவேலுக்கு எதிராக இருக்கிற மிக்மாஸ்ல என்ன செய்றாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. சவுல் எங்க இருக்கிறாரு, சவுல் மிக்மாஸ்ல தான் இருக்கிறாரு. சவுல் மிக்மாஸ்ல இருக்கிறதுனால இப்போ பெலிஸ்தர்களும் என்ன செய்றாங்க, சவுலோட யுத்தம் பண்றதுக்கு மிக்மாஸ்ல என்ன செய்றாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல உங்க இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களை பார்த்த உடனே என்ன செய்றாங்க, உங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா ஜனங்களே கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்தல ரதங்கள், குதிரைகள் இதெல்லாம் பார்த்தோன்னா ஜனங்களுக்கு பயம் இல்லாம இருக்குமா. அதனால ஜனங்களை என்ன செஞ்சுட்டாங்க, பயந்துட்டாங்க. சகல இஸ்ரவேலர்களும் பயந்து என்ன செய்றாங்கன்னா, நமக்கு இக்கட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கெபியில போயெல்லாம் என்ன செய்றாங்க, ஒழிக்கிறாங்க. கெபியில, அடுத்தல முள்ளு உள்ள காடுகள்ல, அடுத்தல கண்மலையில, துருக்கங்களில, குகைகளில இப்படிலாம் போய் ஜனங்கள் என்ன செஞ்சுட்டாங்க, பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நம்மளை சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து இஸ்ரவேலர்கள் அங்கங்க அடிச்சிடாங்க, பயந்து ஒளிந்துக்கிட்டாங்க. இப்போ எப்ரேயர்னால இஸ்ரவேலர்கள் அவங்க அடிச்சிடாங்க. சிலர் யோர்தானையும் கடந்து போயிட்டாங்க. சிலர் கெபியில, முக்காடுல, கண்மலையில, துருக்கங்களை ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். சிலர் என்ன செஞ்சுட்டாங்க, யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் சிலர் போயிட்டாங்க. சிலர் கிளையாத்து தேசத்திற்கும் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க பயந்து போய். சவுல் மட்டும் என்ன செய்றான், பயப்படாத படிக்க. ஏன்னா ராஜாலாம் எங்கேயும் ஓட முடியாதுல்ல. அவன் என்ன செய்றான், இன்னும் அவன் சவுல் மட்டும் கில்கால்லே இருக்கிறான்.
சகல ஜனங்களும் என்ன செய்றாங்க, பயந்துட்டாங்க. பயந்துட்டு பாதி ஜனங்கள் என்ன செய்றாங்க, சவுலுக்கு பின்னால போயிருக்காங்க, பாதி பேர் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, பாதி பேர் அடுத்த நாட்டுக்கும் அடுத்த தேசத்துக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த சமயத்துல இப்ப சவுல் என்ன செஞ்சுட்டான்னா, சாமுவேல் ஏற்கனவே என்ன செஞ்சாரு, மலை கழுதையை காணலைன்னு சொல்லி தேடி போகும்போது அவர் வந்து இப்படி இப்படிலாம் நடக்கும் மக்கள்னு சொல்லி கொடுத்திருந்தாலும், அதே போல அது சொன்னால நான் பழி செலுத்தணும், அப்ப 7 நாள் எனக்காக காத்திருக்குன்னு சொல்லியிருந்தாருல, அதன்படியாக இப்ப சாமுவேல் என்ன செய்யறான், பழி செலுத்தணும். இப்ப ஜனங்கள் யுத்தத்துக்கு, பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்காங்க, இஸ்ரவேலர்களும் அவங்க யுத்தத்துக்கு போகணும். ஆனா பழி செலுத்தாம போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் கூட்டிட்டு தான் கர்த்தரோடு தான் போகணும், பழி செலுத்தாம போக முடியாது. அதனால இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்போ சாமுவேல் என்ன செஞ்சாரு, நீ 7 நாள் பொறுத்திருக்கணும், நான் வருவேன், நான் வந்துதான் என்ன செய்வேன், நான் சர்வாங்க தான பலி சமாதான பலி எல்லாம் செலுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படியாக இப்ப சவுல் என்ன செஞ்சுட்டாரு, 7 நாள் பொறுத்திருக்கிறாரு, யுத்தத்துக்கு இன்னும் போகல. கர்த்தர்ட்ட கேட்காம நினைச்சு பலி செலுத்தாம போக முடியாது. அதனால சாமுவேல் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு, 7 நாள் காத்திருக்கிறாரு. இப்ப 7 நாள் காத்திருக்கிறாரு. 7 நாளைக்குள்ள ஜனங்கள் சவுல் மக்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு மிக்மாஸுக்கே வந்ததுனால இப்ப அவங்க என்ன பயந்து ஒளிஞ்சதை பார்த்த உடனே இப்ப நம்மகிட்ட இருக்க ஜனங்கள் எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அதனால பெலிஸ்தர்கள் வந்து நம்மள முறியடிச்சிருவாங்க, நம்ம இன்னும் கர்த்தரை தேடாம இருக்கோம், கர்த்தரத்துல இன்னும் விண்ணப்பம் பண்ணாம இருக்கோம். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சர்வாகதான பலியும் சமாதான பலியும் நம்ம செலுத்துவோம், சாம்பல் வர வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஜனங்கள்கிட்ட வந்து பழி செலுத்துறதுக்கு ஆடு மாடுகளை என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வர சொல்லிட்டாரு. 7 நாள் ஆயிற்று. 7 நாள் சாமுவேல் வரல அப்படிங்கிறனால மக்கள் என்ன சொல்றாங்க, நம்ம இன்னும் பழி செலுத்துறோம், ஜனங்கள்லாம் கலைஞ்சு போறாங்க, கலைஞ்சு போயிட்டு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாரு, சர்வாங்க தகன பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சகன பலியை செலுத்தி முடிக்கவும் சாமுவேல் என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. அவர் 7 நாள் காத்திருக்க சொல்லியிருக்காரு. 7ஆவது நாள் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். காத்திருக்காத படிக்க என்ன செஞ்சுட்டாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மீறி, ஊழியக்காரனுடைய வார்த்தையை மீறி என்ன செஞ்சுட்டாருன்னா, சர்வாங்க தகனபலியை செலுத்திட்டார். அந்த சர்வாங்க தகனபலியை செலுத்தி முடிக்கவும் சாமுவேல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு வந்த உடனே இப்ப சவுல் என்ன செய்றாரு, சாமுவேலை வரவேற்கிறதுக்கு என்ன செய்றாரு, எதிர்கொண்டு போறாரு. போய் சாமுவேல் வர பார்த்து அவருக்கு முன்னால போய் என்ன செய்றாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துறாரு. அவருக்கு எதிராக போய் எதிர்கொண்டு போய் வந்தனம் செலுத்துறாரு. வந்தனம் செலுத்துறோன்னே சாமுவேல் சொல்றாரு, ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, அவருக்கு தெரியாம இருக்கால, என்ன தப்புனாலும் தெரியாம இருக்கால, அதனால அவர் கேட்கிறாரு, நீ செய்தது என்ன அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் 7 நாள் உன்னை காத்திருக்க சொல்லியிருந்தேனே, கர்த்தர் சொன்னபடி உன்னை காத்திருக்க சொல்லியிருந்தேனே, ஏன் நீ காத்திருக்கல, நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு சாமுவேல் கேட்கிறார். கேட்கும்போது அவன் சொல்றான், ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் மிக்மாஸ்ல வந்து யுத்தத்துக்காக கூடி வந்ததை கண்ட உடனே ஜனங்கள்லாம் அங்கங்க கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞ்சு போக ஆரம்பிச்சதுனால நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் இன்னும் விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிந்து என்ன செஞ்சுட்டேன்னா, சர்வாங்க தகன பலியை நான் கர்த்தருக்கு செலுத்தினேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே துணிஞ்சு செய்தேன்னு சொல்லி தானே ஒத்துக்கிட்டான். ஒத்த உடனே போய் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, நீ புத்தனமா செஞ்சுட்டு உம்முடைய தேவனா கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ என்ன செஞ்சுட்டு கை கொள்ளாமல் போயிட்டீங்கிறாரு. கர்த்தர் தானே சொல்லியிருந்தாரு, கர்த்தர் சொல்லி தானே சாமுவேல் சொன்னாரு, 7 நாள் காத்திருக்க சொல்லி நான் வருவேன், அதுக்கப்புறம் நீ சமாதான பலி சர்வாங்க தகன பலி செலுத்துன்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ கர்த்தர் விதித்த கட்டளையே கை கொள்ளாமல் போயிட்டது, மற்றபடி இஸ்ரவேல் மேல் உங்களுடைய ராஜபாரத்தை என்றைக்கு கர்த்தர் என்ன செய்வாரு, ராஜபாரத்தை உங்களுக்கு ஸ்திரப்படுத்துவாரு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை மீறிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ராஜபாரம் நிலத்திற்கும் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, உங்களுடைய ராஜபாரம் நிலை நிற்காது அப்படிங்கிறாரு. கர்த்தர் சொன்னதை சொல்றாரு, கர்த்தர் ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நினைச்சாரு, தமக்காக தேடி கொண்டாரு. அதனால அவனை தான் கர்த்தர் நினைச்சாரு, சகல இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் அவனை தலைவனா இருக்க கட்டளை இட்டுட்டாரு. நீ கர்த்தர் விதித்த கட்டளையில என்ன செஞ்சுட்டாரு, கை கொள்ளாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. ஒரே வருஷம் தான் கர்த்தருடைய கட்டளை என்ன செஞ்சுட்டாரு, சாமுவேல் மீறிட்டாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் எழுந்திருந்து இப்போ நேர கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு என்ன செஞ்சுட்டாரு, சாமுவேல் போயிட்டாரு. சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை இப்ப தொகையை பார்க்கிறாரு. 600 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. சில ஜனங்கள் எல்லாருமே நினைச்சாங்க, பயந்து கலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவங்களோட இருக்குது 600 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 600 பேரை கூட்டிட்டு சவுலும் என்ன செஞ்சாருன்னா, பென்யமீன் நாட்டுல கிபியால வந்து என்ன செய்றாரு, இருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, மிக்மாஸ்ல பாளையம் இறங்கி இருக்காங்க, இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இப்போ வந்து
பெலிஸ்தர்கள் வந்து எப்படி நம்ம இஸ்ரேல் ஜனங்களை முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன வழிபறை பண்ணினாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்றாங்க, கொள்ளையடிக்கிறவங்க இவங்களை அடிச்சிடறாங்க. பெலிஸ்தர் தேசத்துல பாளையத்துல 3 படைகளா என்ன செய்றாங்க, புறப்பட்டு வந்துக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு 3 படைகளாக பிரிக்கப்பட்டு வந்து பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு படை எப்படின்னா, ஒப்ரா வழியாய் போகிற சூபால் நாட்டிற்கு நேராக நினைச்சது ஒரு படையை அனுப்பி விட்டுருந்தாரு. இஸ்ரேல் ஜனங்களை முறியெடுக்க ஒப்ரா வழியாய் போய் சூபால் நாட்டுக்கு நேராக ஒரு படை போயிருக்கு. 2வது படை வந்து பெத்துலோன் வழியா போயிருக்கு. 3வது படை வந்து செபாயின் பள்ளத்தாக்கு வழியாக போயிருக்கு. இப்படி 3 இடங்களில இவங்க நினைச்சாங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களை முறியடிக்கிறதுக்கு. இப்படி 3 படையா பிரிக்க வச்சிருக்கிறாங்க. ஆனா பெலிஸ்தர் கையில ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஆனா இஸ்ரேல் ஜனங்களாகிய எபிரேயர்கள் கையில ஆயுதங்கள் இல்லை. அவங்க கையில என்ன இருக்குன்னா, ஒரு பட்டை ஆயிலும் ஈட்டி ஆயிலும் கூட என்ன செய்யறது, நம்ம அவங்கள உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. காரணம் இவங்க எல்லாமே ஆயுதத்துக்கு என்ன செய்வாங்க, பெலிஸ்தரை தேடிதான் போவாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நம்ம இப்போ இஸ்ரேலோட யுத்தம் பண்ண போறதுனால நம்ம இஸ்ரேலுக்கு பட்டையும் ஈட்டி எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, பேசி கொண்டிருக்கிறாங்க. அதே போல இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு கொல்லன் கூட கிடையாது. பட்டையும் ஈட்டிலாம் செய்யறதுக்கு ஒரு கொல்லன் கூட இஸ்ரேல் தேசத்துல அகப்படலையாம். ஏன்னா பெலிஸ்தர் தேசத்துல தான் கொல்லன் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால இவங்க அங்க இவங்களோட யுத்தம் பண்றப்ப இவங்க ஆயுதம் இருந்தா இவங்களோட தானே எதிர்த்து நிற்பாங்க. அப்ப ஆயுதம் இல்லைன்னா தானே இவங்களை எதிர்க்க முடியாது. அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நம்ம எந்த ஆயுதமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேல் கையில என்ன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா, கொழு விரும்புனா என்னது, ஒரு அந்த கம்பி வச்சு பூமியில அரைஞ்சு வைப்பாங்களா, அது பேர் தான் என்னது, கொழு விரும்பு. அடுத்தபடியாக வந்து மண்வெட்டி, அடுத்தல கோடரி. மண்வெட்டினா மனத்தை வெட்டி எடுத்துங்கிறது, மண்வெட்டியில் வீட்லேயே இருக்கும் பொதுவாக. அடுத்தல கோடரினா அந்த விறகுல கீறது தான் கோடரி. அடுத்தல கடப்பாறைனா நீட்டமாக கம்பி கடப்பாறை. அடுத்தல தீட்டி கூர்மையாக்குவதற்கு பெலிஸ்தர் இடத்துல என்ன செய்த இவங்க போக வேண்டியதாக இருக்கு. இந்த ஆயுதத்தை தீட்டுறதுக்கு பெலிஸ்தர் இடம் போகுதுக்கு என்னது, மண்வெட்டி, கொழுவிரும்பு, கோடரி, கடப்பாறை. இது தீட்டுறதுக்கு பெலிஸ்தர்கிட்ட தான் போகணும். இவங்ககிட்ட தீட்டுறதுக்கு கூட எந்த பொருளுமே உங்ககிட்ட இல்லை. இந்த கடப்பாறை, மண்வெட்டி, முக்குருள ஆயுதங்கள், கோடரி, தாற்றுக்கோள்கள், இது வந்து கூர்மையாக்குறதுக்கு அரங்கள் மாத்திரம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அரங்கள் மாத்திரம் வச்சிருக்கிறாங்க வச்சு கூர்மையாக்க. மற்றபடி தீட்டுறதுக்கு எதுவுமே அவங்க கையில கிடையாது. இப்ப இத்தனை நாள் நெருங்கிடுச்சு, இத்தனை நாள் வந்துருச்சு. சவுலுக்கும் உனக்குமாரா யோனத்தானுக்குமா என்று சவுலோட யோனத்தானும் இருக்கிற ஜனங்களுக்கு ஈட்டி பட்டை எதுவுமே இல்லை. ஆனா சவுலுக்கும் சவுளுடைய மகன் யோனத்தானுக்கு மட்டும்தான் பட்டயமும் ஈட்டியும் இருக்குது. மற்றவங்ககிட்ட இது இல்லை. பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, மிக்மாஸ்ல இருந்து போயிற வழி மட்டும் அவங்க அங்கங்க என்ன செய்றாங்க, 3 படைகளாக பரம்பி இருக்கிறாங்க. அடுத்தபடியாக இது 14வது அதிகாரம் 12 முடிந்து 14வது அதிகாரத்துல என்னன்னா, இப்போ ஒரு நாள் சவுல் என்ன செய்றான், சவுலின் குமாரன் யோனத்தான் என்ன செய்றான், தன் ஆயுதத்தாரியாக வாலிபனை கூப்பிடுறான். சவுலுக்கும் ஆயுதத்தாரி உண்டு, யோனத்தானுக்கும் ஆயுதத்தாரி உண்டு. சவுளுடைய மகன் தான் யோனத்தான். இப்ப என்ன இருக்கிறான்னா, யோனத்தான் தன்னுடைய ஆயுதத்தாரியை கூட்டிக் கொண்டான். இப்ப சவுலோட இருக்கிறது மொத்தம் 600 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. சில ஜனங்கள் 600 பேர் தான் இருக்காங்க. அதுல சாமுவேல் யோனத்தான் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, தன்னுடைய ஆயுதத்தாரியை கூட்டிக் கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்ப பெலிஸ்தர் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டுக்கிறாங்க. இப்ப சவுல் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, 600 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே வந்து என்ன செய்யறாரு இருக்கிறாரு. 600 பேரோட மாதுளை மரத்துக்கு கீழே இருக்கிறாரு. சீலோவில் கர்த்தருடைய ஆலயத்துல முன்னால யாரு இருந்தா, ஏலியின் குமாரன், ஏலி தான் இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். சாமுவேல் காலத்துல ஏலி இருந்தாருன்னு பார்த்தோம். அந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பினேகாசு என்ன செஞ்சாரு, யுத்தத்துக்கு போகும்போது செத்து போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அந்த பினேகாசனுடைய மகன் யாரு, இக்கோபத்து எப்போ அவங்க ஏழு உடன்படிக்கை பெட்டியும் பெலிஸ்தர் கையில அகப்பட்டுட்டு, அடுத்தல ஓப்னி, பினேகாசி, ஏலியனுடைய பிள்ளைகள் இருவரும் அந்த யுத்தத்துல மடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இவங்க வந்து பொல்லாத பாவம் பணாசை பிடிச்சு போய் பரிதானம் வாங்கினதுனாலையும் ஜனங்களோட பாவம் செஞ்சதுனாலையும் கறி வேகிறதுக்கு முன்னால எங்களுக்கு வேணும்னு சொல்லி போட்டி போட்டதுனாலையும் கர்த்தர் என்ன செஞ்சாருன்னா அவங்கள சாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அதனால அவங்க பெலிஸ்தர் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போகும்போது அங்க மடிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த செத்து போயிட்டாங்க செய்தியை வந்து பினேகாசனுடைய மனைவி என்ன செய்றா, கேள்விப்பட்டு ஓடி போறா.
அந்த ஓடி போகும்போது தான் அவன் நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது குனிந்து நின்று நினைச்சிட குழந்தை பெற்றான்னு சொல்லி பார்த்தோம். அந்த பையன் பேர் தான் ஈக்கோபோத்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஈக்கோபோத்து என்றாலே இஸ்ரேலின் மகிமை அற்று போயிட்டு என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா கருத்தோட உடன்படிக்கை பெட்டி கொண்டு பிடிக்கப்பட்டுட்டு தன்னோட பிள்ளைகள் இறந்ததை கேள்விப்பட்டான்னு ஏலியும் என்ன செஞ்சிடாரு, மல்லாக்க கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ 3 பேர் இறந்து போயிருக்கிறாங்க குடும்பத்துல. அதனால அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னா வந்து குழந்தை பிறக்கு அதை கூட நினைச்சிடா அவ கருத்துல எதுவுமே வைக்காதபடிக்கு இருந்தா. அதனால கூட இருந்த ஸ்திரீகள்லாம் நினைச்சுறாங்க ஆண் பிள்ளையை பெறுவான்னு சொல்லிலாம் சொன்னாங்க. அதன்படி ஆண் பிள்ளை பெற்றிருக்கா. அதனால அந்த குழந்தை மேல அவளுக்கு அக்கறை இல்லை. கணவன் இறந்து போனதுனாலையும் உடன்படிக்கை பற்றி பிடிப்பட்டதையும் மாமா இறந்தனால அந்த குழந்தைகள் மேலோட அவள் அக்கறை இல்லாதபடிக்கு இருக்கிறான். அந்த குமார் தான் இக்கோபோத்து. அவனோட மகிமை அது வந்து இஸ்ரேலுடைய மகிமை அவனை விட்டு அற்று போயிட்டுன்னு சொல்லி அந்த பையனுக்கு இக்கோபோத்துன்னு சொல்லி பேரு வச்சான்னு சொல்லிட்டோம். அந்த இக்கோபோத்துடைய சகோதரன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னால அவனோட சகோதரன் பிறந்திருக்கிறான். அதனால அந்த சகோதரன் பேர் வந்து அகிதுபு. அந்த அகிதுபின் குமாரன் ஆகிய ஐயா தான் இப்ப யாரு ஏபோத்து தரித்தவனா இருக்கிறான். ஆசாரிய வம்சத்துல 7 குடும்பத்துல இப்ப யாரு அகியா வந்து என்ன செய்யறான், ஆசாரியனா இருக்கிறான். இந்த ஐயா தான் என்ன செய்யறான், அங்க ஆசாரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஏபோத்து தான் தரித்திருப்பாங்க. அதனால அவன் ஏபோத்து தரித்தவனா இருக்கிறான். இப்ப யோனத்தான் போனத சவுலும் அந்த 600 பேரை என்ன செய்யல, அறியல. இவங்க பிரேச தேசத்துக்கு போயிருக்கிறது அவங்க அறியாதபடிக்கு இவங்க என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போனா ஆசாரியன் இல்லாம உடன்படிக்கை பெட்டி இல்லாம போக மாட்டாங்க. அதற்காக வேண்டிதான் அவங்க என்ன செய்றாங்க, ஐயாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நம்ம வந்து நிச்சயத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல யோனத்தான் என்ன செய்யறான்னா, அந்த பெலிஸ்தர் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் என்னது ஒரு செங்குத்தான பாறை இருக்கு, அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை இருக்கு. இஸ்ரவேலருக்கு நடுவுல பெலிஸ்தருக்கு நடுவுல 2 பாறைகள் இருக்கு. ஒண்ணு 2 பாறையும் என்ன செய்யுது, செங்குத்தா இருக்குது. செங்குத்தா இருக்கும்போது நமக்கு யாருக்கு என்ன செய்யும், கஷ்டமா இருக்கும். நேர மேல செங்குத்துனா நேர என்னச்சது இருக்கு. நேரம் இருக்கும்போது எப்படி ஏற முடியும், படிக்கடி இல்லாம எப்படி ஏற முடியும். கொஞ்சம் சரிஞ்சு இருந்தா நினைச்சிடலாம், கொஞ்சம் மெதுவாக காலை எடுத்து வச்சு பிடிச்சி எடுத்து போயிடலாம். செங்குத்தா இருக்கனால கஷ்டம். ஆனா அந்த பாறையை பார்த்த உடனே பாறை இருக்குது. அதுல இருந்து ஒரு பாறைக்கு வந்து பேர் வந்து போசஸ் என்று பேரு, இன்னொரு பாறைக்கு வந்து சேனை என்று பேரு. அந்த பாறை வந்து ஒன்று வடக்கே மிக்மாஸ்க்கு எதிராக இருக்கிறது, மற்றொன்று கிழக்கே கிபியாவுக்கு எதிராக இருக்குது. இவங்க பாளையம் இறங்கி இருக்காங்களா மிக்மாஸ், இவங்க தங்கி இருக்கிற இடம், பெலிஸ்தர்கள் பாளையம் இருக்கிற இடம் பெலிமாஸ். இதற்கு அந்த பாறை வந்து ஒன்று வடக்கே மிக்மாஸ்க்கு எதிராக இருக்குது, மற்றொன்று தெற்கே கிபியா சவுல் குடியிருக்குதான் இடம் கிபியா இருக்குல்ல, அதுக்கு எதிராக என்ன செய்து இருக்குது. இப்ப யோனத்தான் நினைச்சிடான், தன்னுடைய ஆயத்தாரியா வாலிபனை நோக்கி சொல்றான், ஏன்னா பெலிஸ்தர்கள் வந்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள். அதனால சொல்றான், அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய தானியத்துக்கு நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆயுதத்தாரியை யோனத்தான் நினைச்சிடான், கூப்பிடுறான். ஒருவேளை கர்த்தர் நமக்காக நினைச்ச ஒரு காரியம் செய்வாரு, அவர் அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரசிக்கிறதுக்கு அவருக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி யோனத்தான் நினைச்சிடான், தன்னுடைய ஆயுதத்தாரையும் பற்றி சொல்றான். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேராக கொண்டாயிலும் ரசிக்க அவருக்கு தடையில எப்படிலாம் ரசிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி சொன்ன உடனே இப்ப அவனுடைய ஆயுதத்தாரியை சொல்றான், அவனை பார்த்து சொல்றான், உம்முடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி நீர் என்ன செய்யும் அப்படியே நம்ம என்ன செய்வோம், போவோம். உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி நம்ம என்ன செய்வோம், நம்ம போவோம். உம்முடைய மனசுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி யோனத்தானுடைய ஆயுதத்தாரி சொல்றான். சொன்ன உடனே இப்ப யோனத்தான் நினைச்சுதான், நாம் கடந்து போவோம், போய் அந்த பெலிஸ்த தேசத்துக்கு போய் அவங்க மனுஷர் இடத்திற்கு நம்ம போகிறது போல நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு காண்பிப்போம். ஏன்னா பெலிஸ்தர் மலைக்கு 2 மலை இருக்கு, அதை தாண்டிதான் அவங்க அங்க குடியிருக்காங்க, இவங்க இங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. 2 செங்குத்தான மலை இருக்கு. இதை தாண்டிதான் என்ன செய்யணும், அவங்க யுத்தத்துக்கு இங்க பெலிஸ்தர் வந்து அங்க வரணும், இவங்க அங்க போகணும். இப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி சூழ்நிலையில தான் அவன் சொல்ல, நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம காண்பிக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, இங்க ஏறிவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கர்த்தர் அவர்களை நம்ம கையில என்ன செஞ்சுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். நீங்க இங்க வராதங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கர்த்தர் நம்மள அவங்க கையில ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. நீங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் அவளை நம்ம கையில கொடுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் நினைச்சாங்க. பேசிக்கிட்டு என்னத்தான்னு சொல்றான், நம்ம அவங்களுக்கு தன்னை காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதுதான் நமக்கு காண்பிக்கும் போது ஏறி வாருங்கன்னு சொன்னா அவர்களை கர்த்தர் நம்ம கையில கொடுத்துருவாரு. நீங்க நில்லுங்க அப்படின்னா நம்ம போக வேண்டாம்,
அவங்க கையில் நமக்கு கையில் கொடுக்க மாட்டார். இதுதான் நமக்கு அடையாளம்னு சொல்லி அவங்களாம் என்ன செய்றாங்க, ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, இப்போ யோனத்தானும் ஆயுதத்தாரியும் நேரம் என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கிட்ட யுத்தத்துக்கு போகிறாங்க. அவங்க குடியிருக்கிற அவங்க பாளையம் இறங்கிருக்குதான அந்த இடத்துக்கு என்ன செய்றாங்க, போகிறாங்க. போய் இவங்க 2 பேரும் தன்னை காண்பிக்கிறாங்க. அந்த மலையில் என்ன செய்யணும், ஏறணும். ஏறி போய் என்ன செய்றாங்க, தம்ம காண்பிக்கணும்னு சொல்லி காண்பிக்க போகிறாங்க. அப்போ காண்பிச்ச உடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எபிரேயர்கள் ஏற்கனவே ஒளிச்சு கொண்டு இவங்களுக்கு பயந்து போய் கண்மலையில் கெபியில் அங்கங்கே ஒளிஞ்சிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே ஒளிஞ்சிருக்காங்க, எப்படி யுத்தம் பண்ணலாம்னு சொல்லி தான் அவங்க 3 படையாக பிரித்து வச்சுட்டு வராங்க. இப்போ அந்த இவங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க அந்த செய்தி கேள்விப்பட்டு இப்போ அவங்க என்ன செய்றாங்க, காண்பித்தார்கள். அவருக்கு அந்த பெலிஸ்தர் ஒளித்து கொடுக்க வலைகளை விட்டு இவங்க எடுத்துறாங்க. இப்போ நம்மகிட்ட யுத்தத்துக்கு வராங்க. இவ்வளோ நாளும் பயந்து ஒளிஞ்சிருந்தாங்க, இப்போ அதை விட்டு நம்மகிட்ட யுத்தத்துக்கு வராங்க. அதனால நம்ம இவங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு புத்தியை காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த சமயத்துல யோனத்தானும் அவருடைய ஆயுதத்தாரையும் என்ன செய்றாங்க, அவங்களை காண்பிக்கும் போது நீங்க ஏறி வாருங்கன்னு சொன்னாங்களா. சொன்னதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அவங்களுக்கு புத்தி காண்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஒளிந்திருக்காங்க, அவங்க நம்மகிட்ட புறப்பட்டு வராங்க, அவங்கள நம்ம முறியடிச்சிடலான்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, யோனத்தானும் ஆயுதத்தாரும் என்ன செய்றாங்க, நம்ம ஏறி வாருங்கன்னு சொல்லிட்டாரு, இவங்க நம்ம உங்களுக்கு நம்ம புத்தியை காண்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. நினைச்சிட்டு இப்ப என்ன செய்றாங்க, கர்த்தர் நிச்சயம், ஏன்னா அடையாளம் கேட்டிருக்காங்களா, அவங்க நில்லுங்க வாருங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை அவங்க கையில அவர்கள் நம்ம கையில தந்துட்டாருன்னு அர்த்தம்னு சொல்லுதாங்களா. அநேக பிற கொண்டாயிலும் கொஞ்சம் பிறங்களும் ரசிக்க கத்துக்கு தடையிலேன்னு சொல்லி சொன்னாங்களா. அதன்படியாக இப்போ என்ன வாருங்கன்னு சொன்ன உடனே இப்போ அந்த செங்குத்தான மலையில் என்ன சொன்ன ஏறி போனோம். முதலாவது அங்கங்கே நடக்கிறவங்க போல காண்பிச்சாங்க, அவ்வளோதான். இப்போ இத்துட்டு போனால் மலையை தாண்டி தான் நிச்சயம் முடியும், அங்கே போக முடியும். அதனால இவங்க என்ன செய்றாங்க, யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தார் என்ன செய்றாங்க, யோனத்தான் முதலாவது தன்னுடைய கைகளாலும் கால்களாலும் இந்த மலையில தவிழ்ந்து போறான். ஏன்னா செங்குத்தான மலையில நடந்து போக முடியாது, அதனால கைகளாலும் கால்களாலும் தவிழ்ந்து போறான். அடுத்தபடியாக அவனுடைய ஆயுதத்தாரையும் அவன் என்ன செய்றான், அப்படியே என்ன செய்றான், பின்னால தவிழ்ந்து போறான். தவிழ்ந்து போய் இப்போ பெலிஸ்தர் தேசத்துல போய் என்ன செய்றான், தவிழ்ந்து அங்க போயிருக்கிறாங்க. போய் அதுக்கப்புறம் என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லி நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக.